இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம். இதுக்கு அதிக பொருட்கள் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பராக செய்து கொடுக்கலாம். ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது இது போல் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மாவு கலந்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் செய்திருக்கேன். இதோடையே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறணும். இது நல்லா கலந்து விட்ட அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு இட்லி மாவு பதத்தில் கலந்துக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா போண்டா உப்பலாக வராது. இப்போது இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும். இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோடைய ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலையும் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம உடனேவே செய்யலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன கரண்டியாலேயோ இல்லை ஸ்பூனை வச்சுட்டோ சின்ன சின்னதாக இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு இதை சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கிறேன். இது போல் 4-5ன்னு ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை தெளித்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வருது. இது ஒரு பக்கம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன். இது 2 பக்கமே நல்லா வெந்து முறுமுறுப்பாக ஆயிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே போண்டா செய்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாமே தயாராகிடுச்சுன்னு. நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைங்க ஸ்நாக் கேட்கும்போது நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம இது போல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் செய்து கொடுத்துடலாம். இது டீ டைம் ஸ்நாக்காகவும் இருக்கும். 100 கிராம் தான் நம்ம மைதா மாவு எடுத்திருந்தோம். ஒரு தட்டு நிறையா ஸ்நாக் கிடச்சிருக்கு. இது போல் செய்து கொடுத்தா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.